நான் உங்கள் சுவாமிஜி ஸ்ரீ லக்ஷ்மணா ஜோதிராஜ்மையும் நம்ம நேற்று திதி சூனியத்தை பற்றி பார்த்தோம். இந்த திதி சூனியத்துக்கு உண்டான பரிகாரங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ திதி சூனியத்தில் வந்து துவிதை திதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பிரம்மதேவனுக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணால் சிறப்பாக கொடுக்கும். அதே மாதிரி அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கு வந்து திதி சூனியத்துக்கு உண்டான பரிகாரம் காலபைரவருக்கு எள்ளு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நவமி திதியில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து அம்பிகை வழிபாடு சிவப்பு பூக்களால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். சதுர்த்தசியில் பிறந்தவங்க சூனிய ராசியாக பிறந்தவங்களுக்கு காளிக்கு எண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. சரிங்களா? திதி சூனியத்தினால் வரக்கூடிய தோஷங்கள் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா 7ஆம் வீடு சூனியமாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து திருமண தடை உருவாகும். திருமணம் நடக்கிறதுக்கான விடைகள் தாமதமாகும். 5ஆம் வீடு சூனியமாக வந்ததுன்னா கொஞ்சம் குழந்தை பாக்கியம் புத்திர தோஷம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். 2 அல்லது 11ஆம் வீடு சூனிய ராசியாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு பண இழப்பு, அதாவது வந்து நிதி இழப்பு ஏற்படும். லாபங்கள் நஷ்டங்கள் லாபமெல்லாம் வந்து பெருசாக கிடைக்காது. 6ஆம் வீடு 8ஆம் வீடு திதி சூனிய ராசியில் வந்துச்சுன்னா நோயும் அமானுஷ்ய சக்தியும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஆரோக்கியம் கிடக்கூடிய அமைப்பு உண்டாகும். 10ஆம் வீடு திதி சூனியமாக வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தொழிலில் தடை உருவாகும். வேலை வாய்ப்பு சரியான முறையில் கிடைக்காது. வேலை வந்து இழக்கக்கூடிய சூழலும் உண்டாகும். சரிங்களா? நமசிவாயம். உண்டான வழிபாடு அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா திதி நித்தியா தேவதை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு பரிகார வழிபாடாக அமையும். இப்போ பிரதமையில் இருக்கிறவங்களுக்கு பிரம்மதேவன் வழிபாடு பண்ணுறது நல்லது. கஸ்தூரி தண்ணீர் அதுக்கு செலுத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். திதி சூனியமாக வந்தவங்களுக்கு வந்து வெள்ளை அப்பம் வச்சு இந்த திதி நித்தியா வந்து விதின்னு சொல்லக்கூடிய திதி நித்தியாவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. திருதிய திதியில் திதி சூனியமாக வந்தவங்க வந்து போதா அப்படிங்கக்கூடிய நித்திய தேவதையை வந்து வழிபாடு பண்ணணும். அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணணும். அருகம்புல் அவங்களுக்கு வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சதுர்த்தி திதி வந்து அவங்களுக்கு வருதுன்னா அவங்களுக்கு காளி வழிபாடு பண்ணணும். எள்ளெண்ணெய் வச்சு எள்ளெண்ணெயால் தெய்வம் போட்டு எள்ளெண்ணெயால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். பஞ்சமி திதி வந்து அவங்களுக்கு சூனியமாக வருதுன்னா நாகருக்கு வழிபாடு பண்ணணும். பசும்பால் செலுத்தி நாகருக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. சஷ்டி திதி சூனியமாக வந்ததுன்னா அவங்களுக்கு சக்தி வழிபாடு முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப மேன்மையை தரும். சப்தமி திதி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்திரனுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். தாமரை பூ வச்சு வழிபாடு பண்ணணும். அஷ்டமி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் குளியல் சாமிக்கு வந்து எண்ணெய் குளியல் வச்சு வசூ நித்திய தேவதையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். நவமிக்கும் பார்த்திங்கன்னா நாகதேவதை தான் நித்யா தேவியை வச்சு வழிபாடு பண்ணணும். கடலை வந்து படைத்தது நைவேத்தியம் படைக்கிறது ரொம்ப சிறப்பு. தசமி திதி திதி சூனியமாக வரவங்க பார்த்திங்கன்னா அஜி அப்படிங்கக்கூடிய நித்யா தேவதை வழிபாடு பண்ணுறது நல்லது. நெல்லிக்காய் செலுத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். ஏகாதசிக்கு பார்த்திங்கன்னா ருத்ரன் துளசி தீர்த்தம் வச்சு வழிபாடு பண்ணலாம். துவாதசி லட்சுமி அவங்களுக்கு வந்து அகத்திக்கீரை வச்சு வழிபாடு பண்ணலாம். அகத்திக்கீரை சாதம் படைக்கலாம். திரியோதசி தீதியில் வந்து விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணி பில்வ மாலை செலுத்தி விஷ்ணு பகவானுக்கு வழிபாடு பண்ணலாம். சதுர்த்தசி தீதிக்கும் போது யமன் வழிபாடு தான். சதுர்த்தசி தீதிக்கு யமனை வந்து வழிபாடு பண்ணுறது நல்லது. காளி தேவி பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த திதி சூனியத்தில் வரக்கூடியவங்களுக்குண்டான பரிகார வழிபாடுகளை நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வழிபாடுகளை கடைப்பிடித்து வாழ்க்கையில் மேன்மையாக வாழ்த்துக்கிறேன். இது பிடிச்சது வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாகுதுன்னா லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? வாழ்க வளமுடன். நமஸ்காரம்.